ஃப்ரெண்ட்ஸ், அம்முவின் வணக்கம். இந்த வீடியோ நாம பார்க்க போறது த 50 ரியாலிட்டி ஷோவுடைய எபிசோட் நம்பர் 15 உடைய ரிவ்யூ தாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்றைய மெயின் டாஸ்க் வந்து 2ங்க. ஒண்ணு வந்து அரேனா டாஸ்க், இன்னொன்னு எவிக்ஷன். இன்னைக்கு நடந்த மாதிரி எவிக்ஷன் த 50ல இதுக்கு மட்டும் நடந்ததே இல்லைங்க. இத மாதிரி ஒரு எவிக்ஷன் இதுக்கு முன்னாடி வேற எந்த ரியாலிட்டி ஷோலையும் நானும் பார்த்ததில்ல. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அரேனால வந்து இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு பயங்கர ஆர்குமெண்ட்ஸ், சண்டை இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுவும் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எபிசோட் நம்பர் 14ஓட ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எபிசோட் நம்பர் 15 போகலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ மனிஷா ராணியோடைய அந்த ஐஸ்டப் டாஸ்க் முடிஞ்சதுமே ஸ்ருத்திகா வந்து நிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆர்யாவை பற்றி. இப்போ ஆர்யாவுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்ருத்திகா டீமுக்கு தெரிஞ்சிட்டுன்னு. இல்லை அவங்க டு பி அட் சேஃபர் சைடு இந்த பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிரின்ஸோட குரூப்பில் இருக்கிற கிருஷ்ணாட்ட சொல்கிறாங்க ஆர்யா, ஒருவேளை நான் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டோம்னாக்கா ஏன்னா எப்படியாவது காப்பாற்றிருங்க. ஆனால் நீங்கள் ஓட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட பேரை எடுத்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டேஞ்சர் ஜோனில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத எங்களுக்கு காட்டுறாங்க. நீங்கள் எல்லோரும் என்னோட பேரை எடுத்து நம்ம ஆர்யாவுக்கு 2 ஓட்டு போடுவோம் 3 ஓட்டு போடுவோம்னு பேசுனீங்கன்னா ரஜத்தோட குரூப் கண்டுபிடிச்சிருவாங்க நான் உங்களுக்காண்டி தான் விளையாடுறேன்னு. அதனால நீங்கள் எனக்கு பதிலாக வேற ஒரு பேரை வந்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளான்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து யாருக்குன்னு தெரிஞ்சு போச்சு மாட்ட போகிறோன்னு. அதனால பிளான் பிலாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எவ்வளோ தூரம் இவங்களோட பிளான் ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது மெயின் கேமை பார்க்கலாம். அதாவது அரேனா கேம். த லயன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு என்னென்னா 4 டீம் எனக்கு வேணும், ஒரு டீமில் 10 பேர் இருக்கணும், டீம் பிரிச்சுட்டு அரேனாக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. வழக்கம் போல் அந்த டீம் டிஸ்கஷன் நடக்குது. ரஜத்தோட டீம், பிரின்ஸோட டீம் ஆளுக்கு 2 டீம் பண்ணுறாங்க. அதாவது 10 10ன்னு சொல்லி 2 டீம். ஒரு டீம் அவங்களுடைய ஆக்சுவல் டீமாக இருக்கும், இன்னொன்று வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டீமாக இருக்கும். இப்படி தான் எப்போவுமே அவங்க பிரிப்பாங்க. இப்போது மொத்தம் 42 பேர் இருக்கிறாங்க. ஸோ 10 10ன்னு சொல்லி 4 டீம் பண்ணோம்னா 2 பேர் பாக்கி இருக்காங்க. வழக்கமாக த லைன் என்ன பண்ணுவார்னா, யாருக்கு டீம் கிடைக்கலையோ அவங்கள வந்து டைரெக்டாகவே டேஞ்சர் ஜோனில் போட்டுருவார். ஆனால் ஆக்சுவலி அப்படி தான் நடக்க போதா, இல்லை இன்றைக்கி ஏதாவது மாற்றம் நடக்க போதாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுதாங்க உண்மையான சர்ப்ரைஸே. த லயன் அரேனா பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் என்னுடைய காட்டில் இருக்கிற பாம்பை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைய டாஸ்க் அது சம்மந்தமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ பிளேயர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக அரேனாக்கு வராங்க. அங்கே பார்த்தாக்கா மொத்த கிரவுண்டையும் ஒரு பெரிய மலைப்பாம்பு படுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ட்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அங்கே வந்து ட்ராக்குள்ளே ஏதோ ஒரு கேம் நடக்க போகுது. அந்த ட்ராக் ரோடு மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு பாம்பு படுத்துருக்கிற மாதிரியே பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்சர் எல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி இருக்குது. அதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. 3D கிடையாது, ஃப்ளாட். ஸோ பிளேயர்ஸ் வந்து 10 10ஆ ஒரு 4 வரிசை பண்ணி நிற்கிறாங்க. த லைன் கேட்குறாரு எல்லா டீம்லேயும் 10 பேர் இருக்கிறாங்களான்ட்டு. 3 டீம் ஆமான்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணாவோட டீமில் மட்டும் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தாக்கா நம்ம கரண் பட்டேல். லாஸ்ட் 1-2 டாஸ்கில் இருந்து பிரின்ஸ் டீம் வந்து கரனை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாஸ்கில் வந்து எக்ஸ்ட்ரா யாராவது இருந்தால் அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த முறையும் இன்டைரக்டாக அவரை தான் சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரு எனக்கு கொஞ்சம் இன்ஜுரியாக இருக்குது, அதனால் நான் போகிறேன் அப்படி சொல்லிடுறாரு. அவர் டேஞ்சர் ஜோனுக்கு போகலான்னு நினைக்கும்போது த லைன் என்ன சொல்கிறாருன்னா, வழக்கமாக எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்கள நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்புவோம், ஆனால் இந்த முறை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற கரண் பட்டேல் வந்து சேவ்டு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் டேஞ்சர் ஜோனுக்கு போக மாட்டார், மொத்த கேம்லேருந்தே அவர் சேஃப்னு சொல்லிடுறாரு. பிரின்ஸ்க்கும் உடம்பு சரியில்லை, அதனால் அவரும் இன்றைக்கி கலந்துக்க மாட்டார். ஸோ இவங்க 2 பேருமே சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 4 டீமுக்குமே லீடர் வந்து யார் இருக்காங்கனாக்கா கேர்ள்ஸ் தான் இருக்காங்க இந்த முறையும். நம்மளுக்கு எக்ஸாக்டாக காட்டலை எப்படி அவங்க டீம் பிரித்தாங்க, எப்படி கேர்ள்ஸ் வந்து கேப்டன் ஆனாங்கன்னு. பட் 4 பேருமே கேர்ள்ஸ் தான். கேப்டன்ஸ் யாருன்னா நிக்கி, அர்ச்சனா, கிருஷ்ணா மற்றும் நேஹல். ஸோ இப்போ அரேனாவோட அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாம்பு வடிவத்தில் இருக்கிற இந்த ட்ராக்கில் மொத்தம் 4 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு நேரத்தில் 2 டீம் கலந்துக்குவாங்க. அதில் வந்து செக் பாயிண்டில் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அதோட எண்டு வரைக்கும் ஒரு சாவி இருக்கும், அதாவது ஒரு கீ இருக்கும். அதை வந்து அந்த பிளேயர்ஸ் வாயில் வச்சுட்டு கையும் காலையும் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. பெல்ட்டால் கட்டியிருக்கு. உடம்பு வந்து அப்படியே பாம்பு மாதிரி தரையில் வந்து ஊந்துக்கிட்டே போகணும். அதாவது வயிற்றை வச்சே வந்து அவங்க க்ரால் பண்ணி போகணும். வாயில் கீ இருக்கும்.
ஸோ அந்த கீயை வந்து அடுத்த பிளேயர் கொண்டுட்டு போய் அதுக்கு அடுத்த செக் போஸ்ட் வரைக்கும் போகணும். அடுத்த செக் பாயிண்ட் வரைக்கும் போகணும். இப்படி மொத்தம் 4 செக் பாயிண்ட் இருக்குங்க. இது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி தான். அந்த பாம்புடைய தலை கிட்ட போனதும் அங்க 2 பிளேயர் நிப்பாங்க. அவங்க அந்த சாவிய வாங்கிட்டு போயி, அங்க ஒரு பசில் அடுக்கணும். 4 ப்ளாக்குக்குள்ள ஒரு பசில் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு அடுக்கணும். அதுல கடைசியா இருக்கிற அந்த தலை பார்ட் வந்து செயினால கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பிளேயர்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடத்தி கொண்டு போற அந்த சாவி தான் அந்த தலையுடைய பாகத்த ஓப்பன் பண்ற சாவி. ஸோ அந்த கடைசியா 2 பேர் நிக்கணும். சாவி வாங்கிட்டு போய் அந்த விலங்க வந்து ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் பசில் வந்து அடுக்க ஆரம்பிக்கணும். யாரு ஃபர்ஸ்ட்டு அடுக்கி முடிக்கிறாங்களோ, கரெக்ட்டா அடுக்கி முடிக்கிறாங்களோ அந்த டீம் தான் வின்னர். மனிஷா ராணி ஐஸ் டப் டாஸ்க் வின் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிருக்கும். த லயன் சொல்லியிருப்பாரு, "சமயம் வரும்போது நான் சொல்றேன், எப்போ நீங்க அத யூஸ் பண்ணலான்ட்டு" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ வந்து த லயன் வந்து அவங்கட்ட கேட்குறாரு, 2, 2 டீமா வந்து இப்போ மோதப்போது. அதுல எந்த டீம் 2ம் காம்படிட் பண்ணணும்னு நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ மனிஷா ராணி கரெக்ட்டா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரஜத்தோடைய 2 டீமையும், பிரின்ஸோட 2 டீம்லயும் மோதுறதுக்காண்டி அவங்க சொல்லிடுறாங்க. இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னாக்கா, இப்ப 2மே ரஜத் டீம் ஜெயிக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து இவங்க டீமுக்குள்ளேயே மோதுனாங்க, ரஜத் டீமுக்குள்ளேயே மோதுனாங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் செட் ஆஃப் டீம் வந்து அப்படியே எவிக்ஷனுக்கு போயிரும். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஐடியா பண்றாங்க. 2 பிரின்ஸ் டீமோட 2 ரஜத் டீம் மோதுற மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு டீம்ஸ் வந்து நிக்கியோட டீம் மற்றும் நேகலோட டீம். ஃபர்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம வெளிய உட்காருவாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப நேரமா வாக்குவாதம் நடக்குதுங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஜென்ட்ஸ் போட்டோன்னு. கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜென்ட்ஸோட உடம்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அகலமா இருக்கும். அவங்களால அந்த கிரால் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம். அதனால ஒல்லியா இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு நல்ல அ ரப்பர் மாரி இருக்கிறவங்க போலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, இப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு. நிக்கி தான் கேப்டன். பட் அவங்க ப்ராப்பரா டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கேம்லயும் அவங்க தான் கேப்டனா இருந்தாங்க. கொஞ்சம் வந்து அவங்க கன்ஃப்யூசிங்கா இருக்காங்க. அவங்கள வந்து மறுபடியும் டீம் ஏன் கேப்டன் ஆகுதுன்னு தெரியல. கடந்த 2, 3 எபிசோட நம்மளால பார்க்க முடியுது. ஸ்ருதிகாவுக்கும், சாகத்துக்கும் இந்த டாஸ்க்ல வந்து கொஞ்சம் கூட சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. மத்தவங்க தான் விளையாடுறாங்க. இவங்கள உட்கார வச்சுடுறாங்க. இன்னைக்கும் அதே தான் ஆயிட்டுங்க. 2 பேருக்குமே சான்ஸ் கிடைக்கல. ரஜத் வந்து அடம் பிடிச்சு நான் ஃபர்ஸ்ட்ல நான் நிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. அ அவரு கூட அந்த டீம்லேருந்து நிக்கிறது நேஹல். கடைசியாக நேஹல் டீம்ல இருந்து விக்ராந்தும், இவருடைய டீம்ல இருந்து பார்த்தாங்கனாக்கா அதுனன். இவங்க 2 தான் கடைசியா நிக்கிறாங்க. அந்த அடுக்குறது வந்து யார் பண்ண போறாங்கன்னா, சித்தார்த் மற்றும் லவ் கட்டாரியா. நேகலோட சைடுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தினோ மற்றும் தேஜஸ்வினி இருக்காங்க. காம்படிஷன் ஆரம்பிக்கும்போது, ரஜத்தால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போ முடியல. ஏன்னா, அவருடைய பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகம். அவருக்கு வந்து அந்த கிராலிங்கே பண்ண முடியல. கம்ப்ளீட்டா வந்து இவரு வந்து ரொம்ப பின்னாடி இருக்காரு. நேகல் வந்து ரொம்ப ஆள் வந்து பயங்கர ஃபிட்டா இருக்கிறதுனால, அவங்க ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்ட ரொம்ப ஈஸியா ரீச் பண்ணிடுறாங்க. அவங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி செக் பாயிண்ட்ல விக்ராந்த் இருக்காரு. அவருக்கு வந்து ரஜத்க்கு ஆன மாரி ஆயிருது. அவரால கிரால் பண்ணவே முடியல. அவருடைய பாடி வெயிட் ரொம்ப அதிகம். அத வந்து நம்ம நிக்கியோட டீம் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, சமன் பண்ணிடுறாங்க. நிக்கியோட டீம்ல கடைசியா இருக்கிறது அத்னான். அவரு பயங்கர ஃபாஸ்ட்டா கிரால் பண்ணி போறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டா. ரஜத்தால என்ன நம்மளுக்கு டீமுக்கு கொஞ்சம் லாஸ் ஆச்சோ, அத ஃபுல்லா இவரு ஈடு கட்டிடுறாருங்க. அப்புறமா அவரு போய் சித்தார்த்ட்ட போய் கீ குடுத்துடுறாரு. சித்தார்த்தும், லவ் கட்டாரியாவும் ரொம்ப கடகடன்னு அடுக்குறாங்க. அந்த சைடு தேஜஸ்வினியும், தினோவும் அடுக்குறாங்க. கடைசி அந்த ப்ளாக் வந்து 5த் ப்ளாக். ரொம்ப ஹைட்டடா இருக்குங்க. ஸோ, அந்த கடைசி ப்ளாக்குக்காக சித்தார்த் வந்து லவ் கட்டாரியாவ தூக்குறாருன்னு நெனைக்கிறேன். கிளியரா தெரியல. பட் அவர் தூக்குறாருன்னு நெனைக்கிறேன். உடனே வந்து லவ் கட்டாரியா வந்து அந்த கடைசி அந்த தல பார்ட் அத கொண்டு போய் டக்குன்னு வச்சிடுறாரு. இந்த சைடு தினோ வந்து தேஜஸ்வினி அவரோட ஷோல்டர்ல தூக்குறாரு. தேஜஸ்வினி அவசர அவசரமா அந்த பாக்ஸ வைக்கணும் அப்படிங்கிறதுனால, அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பொசிஷன வந்து மாத்தி வச்சுடுறாங்க. அந்த கடைசி தலையோட பொசிஷன மாத்தி வச்சுடுறாங்க. ஏற்கனவே இவங்க கொஞ்சம் லேட்டா தான் வச்சாங்க. அதுவும் தலப்பாட்ட வந்து கொஞ்சம் மாத்தி வேற வச்சுடுறாங்க. அதனால நம்ம நிக்கியோட டீம் வந்து வின் பண்ணிடுறாங்க. பயங்கர சந்தோஷமாயிருது எல்லாத்துக்குமே. அ மொத்த டீமும் பயங்கர ஹேப்பி ஆயிருது. அதுக்கு இடையில நம்ம ஸ்ருதிகா ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, நிக்கிய கூப்பிடுறாங்க. "நிக்கி உனக்கு தெரியுமாங்கிறாங்க." அவங்களும் ரொம்ப ஆச்சரியமா என்ன ஆயிட்டு நம்ம ஸ்ருதிகா என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம மேக்ஸ்டன் எந்த டீம்ல இருக்கிறானோ, அந்த டீம் தான் எப்பவுமே வின் பண்ணுது." அப்படிங்கிறாங்க. உடனே ஓஹோன்னு எல்லாரும் ஒரே சிரிப்பு. நிக்கியும் சிரிக்கிறாங்க. மேக்ஸ்டனும் ரொம்ப என்ஜாய் பண்றாரு அந்த ஜோக்க. ஸ்ருதிகாக்கு விளையாடுறதுக்கு சான்ஸே குடுக்காட்டி கூட, அவங்க பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள ஹைலைட் பண்ணி காட்டிடுதுங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்டிப்பா கிடைச்சிருது எல்லா எபிசோட்லயுமே.
வர எபிசோட்லயாவது அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கான்னு பார்க்கணும் டாஸ்க் விளையாடுறதுக்கு. இதுக்கு அடுத்தபடியா வந்து 2 டீம் இறங்குறாங்க. யாருனாக்கா, அர்ச்சனா டீம் மற்றும் கிருஷ்ணாவோட டீம். ஸோ, அர்ச்சனா மற்றும் கிருஷ்ணாவோட டீம் விளையாடுறாங்க. இதில அர்ச்சனா டீம் சார்பா திக்விஜய் தான் கடைசியா அந்த பிளாக் அடுக்கிறதுக்காக நிக்கிறாரு. அவரு கூட ரச்சித் இருக்காரு. கிருஷ்ணாவோட சார்பா ஹமீத் மற்றும் ரித்தி இருக்காங்க. இந்த டாஸ்க்கோட கடைசி பார்ட், அதாவது அந்த பசில் பிளாக்ஸ வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு, அந்த பாம்பு படம் வர்ற மாரி அத அடுக்கணும். தல வந்து எல்லாத்தோட மேல உள்ள பிளாக் அது. 5வது பிளாக். தலைய வைக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமானது. ஏன்னா, இவங்களோட ஹைட்ட விட டபுளா இருந்தது. அதோட உயரம். ஸோ, அ அந்த ஒரு பார்ட் தான் வந்து ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இந்த 2 டீம் விளையாடும்போது. அதாவது கிருஷ்ணா மற்றும் அர்ச்சனாவோட டீம் விளையாடும்போது, இதில கிருஷ்ணாவும், அர்ச்சனாவும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்கவங்க டீமுக்காக. எல்லாருமே ஆக்சுவலி நல்லா விளையாடுறாங்க. பட் அந்த லாஸ்ட் அந்த ஒரு பார்ட் வந்து இந்த கேமையே மாத்தி விட்டுருது. ஸோ, திக்விஜய், ரட்சித் வந்து அடிக்கிட்டு இருக்காங்க. அர்ச்சனா டீம் சார்பா. அதாவது நம்ம ரஜத்தோடைய சப்போர்ட் டீம் சார்பா. இப்போ வந்து திக்விஜயும், ரட்சித்தும் அந்த கீழ உள்ள 4 பார்ட்டையும் கடகடன்னு வச்சுடுறாங்க. அந்த 5வது பார்ட் வைக்கும்போது, யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர தூக்கியிருந்தா கொஞ்சம் ஈஸியா டக்குன்னு வச்சிருக்கலாம். ஆனா திக்விஜய் என்ன பண்றாருனாக்கா, அந்த பிளாக்க வந்து அப்படி ஜம்ப் பண்ணி அத வைக்க ட்ரை பண்றாரு. இந்த சைடுல ஹமீத் மற்றும் ரித்தி. இவங்களும் வந்து 4 பிளாக்க கடகடன்னு அடக்கியிருக்காங்க. அந்த லாஸ்ட் பிளாக்க ஹமீதுமே ஜம்ப் பண்ணி தான் வைக்க ட்ரை பண்றாரு. ஸோ 2 பேருக்குமே வந்து என்ன ஆயிருதுனாக்கா, அந்த பிளாக்ஸ் வந்து கீழ விழ ஆரம்பிச்சுருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவ ட்ரை பண்றாங்க. இப்போ ட்ரை பண்ணும்போது, ஹமீத் மற்றும் ரித்தி வந்து கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் முன்னாடி வந்து அந்த 5வது பிளாக்க வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் திக்விஜய் ஜம்ப் பண்ணி அந்த பிளாக்க அவர் சைடுல வைக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தள்ளி நின்னு பார்க்கும்போது 2 பசிலுமே சால்வ்ட் ஆயிட்டு, ஆனா ஃபியூ செகண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல 2 பசிலுமே சால்வ் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ணா டீம் தான் வச்சாங்கங்கிறனால, கிருஷ்ணா டீம் வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நெனச்சு சத்தம் போட ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, கிருஷ்ணாவோட ஃபேஸ்ல மட்டும் ஒரு மாதிரி ஒரு டவுட் மாரி இருக்கு. அப்புறம் மத்த குரூப்பா இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க அந்த பிளாக் அடுக்கி வச்சிருக்கிற பிளாக்க காட்டி, காட்டி ஏதோ பேசுற மாரி நம்மளுக்கு தெரியுது. அ என்னன்னு அப்படி பார்க்கும்போது, கடைசில துஷ்யந்த் அப்படின்ட்டு ஒரு பிளேயர் இருக்காரு இல்லையா? அவரு என்ன சொல்றாருன்னா, "ஏய் இவங்க வந்து பிளாக்க ராங்கா வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அந்த கிருஷ்ணாவோட டீம்ல இருந்து அந்த 3வது பிளாக் மற்றும் 4வது பிளாக் வந்து அவங்க வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இத தெரிஞ்சதும் நம்மளுடைய அர்ச்சனா டீமுக்கு ஒரே சந்தோஷம். திக்விஜய், ஃபைசு, அர்ச்சனா எல்லாம் ஒரே சந்தோஷத்துல குதிக்க எல்லாம் கொஞ்சம் ஹேப்பியா போயிட்டுருக்கும்போது, நம்ம ஃபைசு மட்டும் திக்விஜய் மேல கொஞ்சம் கோவப்படுறாரு. அவரு என்ன சொல்றாருன்னா, "அந்த கடைசி பிளாக்க வைக்கிறதுக்கு நீ வந்து ரச்சித தூக்கியிருக்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த?" அப்படின்ட்டு. அவரு என்ன சொல்றாருன்னா, "எனக்கு ஷோல்டர்ல வலி இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஃபைசு என்ன சொல்றாருன்னா, "உனக்கு ஷோல்டர்ல ப்ராப்ளம் வருதுன்னா, நீ எதுக்கு அந்த லாஸ்ட் பார்ட்ட பண்றதுக்காண்டி அங்க போய் நின்ன? அது உன் தப்பு தானே" அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதுல கொஞ்சம் 2த்துக்கும் ஆர்கியூமென்ட் நடந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைசு சொல்றாரு, "நீ கொஞ்சம் உன்னோட வாய்ஸ் ரொம்ப உயர்த்தி பேசுற. என்கிட்ட அது மாரி பேசாதன்னு" மாரி சொல்றாரு. ஸோ, அது ஒரு ஒரு வழியா அது வந்து முடிஞ்சிருதுங்க. இன்னொரு சைடுல என்ன ஆகுதுனாக்கா, இப்போ லைன் என்ன சொல்றாருன்னா, அவரே அனவுன்ஸ் பண்ணிடுறாரு. அர்ச்சனா டீம் தான் வின்னர். கிருஷ்ணாவோட டீம் வந்துட்டு டேஞ்சர் ஜோனுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ, என்ன ஆயிருதுன்னா, அவரு வந்து சொல்றாரு, வின் பண்ண டீம் வந்து எல்லாருமே சேஃப். ஆனா, இப்போ லூஸ் பண்ண அந்த டீம்ல இருந்து 5 பேர் பேர குடுக்கணும். பிரின்ஸோட 2 டீமுமே தோத்துட்டு. ஒண்ணு நேகல் டீம், இன்னொன்னு வந்து கிருஷ்ணாவோட டீம். 2 டீம்ல இருந்துமே வந்து லைன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பேர் குடுங்க. 5 பேர் யார அனுப்பணும்னு. ஸோ இது வந்து சம்மந்தமா என்ன ஆயிருதுன்னா, ரொம்ப பெரிய ஆர்கியூமென்ட் போக ஆரம்பிச்சது. அவங்க டீம்ல இருந்து கொஞ்சம் பேர் ஆருஷ்ய போய் சொல்றாங்க. ஆருஷி சொல்றாங்க, "நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். நான்லாம் போ முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆ கரண் பட்டேல் வந்து சேஃப் ஜோன்ல இருந்தார் இல்லையா? அவரு வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, இவங்களோட டீம்ங்கிறதுனால வந்து சொல்றாரு, "இல்ல, இல்ல ஆருஷி போட்டும்" அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆருஷிக்கும், கரண் பட்டேலுக்கும் ஒரு ஆர்கியூமென்ட் ஸ்டார்ட் ஆயிருது. அவங்க கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிடுறாங்க அவர. ஸோ என்ன ஆயிருதுன்னா, மத்த எல்லாருக்கும் கொஞ்சம் அப்செட் ஆயிருது. கரண் பட்டேல் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்ங்கிறனால அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை உண்டு. அவர யாராவது இந்த மாரி பேசுறது அவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ எல்லாருமே வந்து ஆருஷிக்கு எதிராவே பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வந்து ரஜத் டீம்ல எப்படியும் ஓட்டு போட்டு உன்ன காப்பாத்திருவாங்க. நீ என்ன எங்களுக்காண்டியே விளையாடுற? நீ அவருக்காண்டி தானே விளையாடுற. சும்மா ஆக்டிங்லாம் பண்ணாத இங்க வந்து. நீ ஒரு பாம்பு மாரி தான் 2 ஃபேஸ் இருக்கிற பாம்பு." அப்படின்ட்டு ரித்தி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ரித்தியோட கோவத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, அவங்க டீம்ல யாரோ சொல்லியிருக்காங்க, நம்ம நட்டாலியாவ, ஷைனியெல்லாம் சேவ் பண்ணிருவோம். ஏன்னா, அவங்க கொஞ்சம் வீக் கண்டஸ்டன்ட் அப்டின்ட்டு.
அதான் ரித்திக் கோவம் வந்துட்டு. என்னன்னா, அப்ப வீக்கா இருக்கிறவங்கள சேவ் பண்ணிடுறீங்க. ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள தூக்கிட்டு நீங்க எப்பவுமே டேஞ்சர் ஜோன்ல போட்டுறீங்க. ஸோ இது என்ன நியாயம்? அப்படி சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. அதில அருஷ் வந்து நான் போவே மாட்டேன்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப கோவம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பிரின்ஸ் வந்து எப்பவுமே முடிவெடுப்பாரு இந்த 2 டீம்காண்டியும். அவர் இன்னைக்கு இல்லாதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆ அவர் ஒரு தடவ யாரையாவது சொல்ட்டாரு, "நீ டேஞ்சர் ஜோன் போன்னா" அவங்க அப்படியே போயிருவாங்க. ஆர்கியூலாம் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு அவரு இல்லாதனால ப்ராப்ளம் ஆகுது. ஆக்சுவலா ஒரே ஆள் டிசிஷன் எடுக்கிறது சரி கிடையாது. இவங்களும் வந்து அவங்கவங்க ஸ்டாண்ட எடுக்கலாம். ஸோ அத தான் வந்து ஒருத்தரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவங்களுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுவே ஒரு ப்ராப்ளமா அங்க மாறிருது. ரித்தி தான் ரொம்ப கோவப்படுறாங்க, ஆருஷி மேல. அப்புறமா கரண் பட்டேல். கரண் பட்டேலுக்கு சப்போர்ட்டா நேகளும் வந்துடுறாங்க. ஆருஷ திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது, த லயன் என்ன சொல்றாருன்னா, "கரண் பட்டேல் நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கீங்களே, அங்க போங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. கிருஷ்ணாட்டயும், நேஹல்ட்டயும் பேர் கேட்குறாரு. 5 பேர் குடுங்க 2 பேரும். அவங்கவங்க டீம்ல இருந்து அப்படின்னு சொல்றாரு. யார நீங்க டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்ப போறீங்களோ, அந்த 5 பேரோட பேர குடுங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, கிருஷ்ணா வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேர ஃபர்ஸ்ட்டு குடுக்குறாங்க. அப்புறமா நட்டாலியா, காக்கா, ஆருஷி, ரித்தி இந்த 5 பேர் பேர் குடுக்குறாங்க. நேகல் வந்து அவங்கள நாமினேட் பண்ணிக்கல அவங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐடியாவோட மத்தவங்கள பண்ணிடுறாங்க. நேகல் வந்து அவங்க டீம்ல இருந்து டினோ, தேஜஸ்வி, ரித்திமா, மோனா மற்றும் ஷைனிய சொல்றாங்க. லயன் சொல்றாரு, "இந்த 10 பேரு தான் இப்போ டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, சேஃப் டீம் வந்து நீங்க நான் நிக்கிறேன் இல்லையா, அதுக்கு அடியில ஒரு வாசல் இருக்கு. அது வழியா நீங்க உள்ள போங்கன்னு சொல்லிடுறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. அவங்கலாம் ரொம்ப ஹாப்பியாயி உள்ள ஓடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ட பார்த்து சொல்றாரு, "நீங்க எல்லாரும் மாளிகைக்குள்ள போங்க" அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் "என்னடா மாளிகைக்குள்ள போணுமா? டேஞ்சர் ஜோனுக்கு தானே போக சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் போவோம்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. அங்க தாங்க அந்த எவிக்ஷனோட ஃபுல் செட்டப்பும் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொத்தமா 2 எவிக்ஷன் நடக்க போது. அதில ஒரு எவிக்ஷனுக்கான செட்டப் தான் அங்க இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம 2 எவிக்ஷனுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பார்த்துடலாம். இன்னையோட தீமே வந்து பாம்பு அப்படிங்கிறதுனால, இவங்க உள்ள என்டர் பண்றாங்க அந்த இடம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நடுவுல ஒரு பெரிய பாம்பு படுத்திருக்கிற மாரியும், அது மேல ஒரு போடியம் இருக்கு. அதில 10 பெட்டி இருக்கு. அப்புறம் ஒரு அவுட்டோர்ல ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. அதுலயும் வந்து 10 போடியம் நிக்கிற மாரி அ ஒரு 10 போடியம் வச்சிருக்கிறாங்க. த லயன் சொல்றாரு, "நீங்க எல்லாரும் போய் அதுல இருந்து ஒரு பெட்டி எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒவ்வொரு பெட்டிலயும் ஒரு கார்டு இருக்கு. மொத்தம் 10 கார்டுல 1 கார்டு வந்து சேஃப் கார்டு, 1 வந்து எவிக்ஷன் கார்டு, மீதி 8 கார்டுமே அன்சேஃப் கார்டு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க எல்லாமே ஒரு ப்ளஃப் கேம் விளையாட போறீங்க. ப்ளஃப்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது. நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஒருத்தருடைய ஒருத்தர் பெட்டிக்காக பிட்ச் பண்ணணும். நீங்க என்ன சொல்லணும்னா, உங்க பெட்டில உதாரணத்துக்கு அன்சேஃப் கார்ட் இருந்தாலுமே நீங்க சொல்லலாம், "நான் என்கிட்ட சேஃப் கார்ட் இருக்கு." இல்ல நீங்க சொல்லலாம், "என்ட்ட அன்சேஃப் கார்ட் இருக்கு." ஏதோ ஒண்ணு சொல்லி, முன்னாடி இருக்கவங்கள நம்ப வைக்கணும். ஒரு தடவ உங்க பெட்டிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்டி சொல்றாரு. குறைஞ்சது ஒரு தடவ. ஸோ அ ஸ்டார்ட் பண்றாங்க எல்லாருமே. இதுல வந்து கிருஷ்ணாக்கு வந்து எவிக்ஷன் கார்ட் இருக்கு. ஆருஷி கிட்ட சேஃப் கார்ட் இருக்கு. மத்த எல்லார்ட்டயுமே அன்சேஃப் கார்ட் இருக்கு. ஸோ அவரு லயன் சொல்றாரு காக்காவ ஸ்டார்ட் பண்றதுக்கு. அப்ப அவரு வந்து சொல்றாரு, "என்ட்ட வந்து சேஃப் கார்ட் இருக்கு." இன்னொருத்தவங்க சொல்றாங்க, "என்ட்ட அன்சேஃப் கார்ட் இருக்கு." கிருஷ்ணாட்ட வந்து எக்ஸிட் கார்ட் இருக்கு. ஆனாலும் அவங்க சொல்லிடுறாங்க, "என்ட்ட சேஃப் கார்ட் இருக்கு." நான் வந்து இத ஆருஷி குடுக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு, அவங்க டைரக்ட்டா போய் ஆருஷிட்ட குடுத்துடுறாங்க. ஆருஷி அத வந்து காக்காட்ட குடுக்காங்க. காக்கா அத தினோட்ட குடுக்குறாங்க. சுத்தி, சுத்தி வந்துகிட்டே இருக்கு. அ கிருஷ்ணா வந்து ஆருஷ்ட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால அவங்கட்ட சேஃப் கார்ட் வந்துட்டு. மறுபடியும் யாரும் கிருஷ்ணாட்ட இருந்து வாங்கல. இன்னொன்னு என்ன ஆயிட்டுனா, கேம் முடிய போற நேரத்தில, தினோ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆருஷிட்ட வந்து இருந்த பெட்டிய வாங்கிட்டு, அவர்ட்ட இருந்த பெட்டிய கொண்டு போய் ஆருஷிட்ட குடுத்துட்டாரு. அதில என்ன இருக்குன்னா, கிருஷ்ணா குடுத்த அதே எக்ஸிட் கார்ட் இருக்கு. அதனால த லயன் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு லயன் லேடி மாரி ஒருத்தவங்கள வர சொல்லியிருந்தாரு. அவங்க ஃபேஸ்ல மாஸ்க் போட்டிருந்தாங்க. லயனுக்குள்ள ஃபேஸ் மாஸ்க். அவங்க வரும்போதே சொன்னாரு, "இன்னைக்கு இந்த என்னோட இந்த" அவங்க வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு மாஸ்க் போட்டிருந்தாங்க. பாம்புக்குள்ள மாஸ்க். அவரு சொன்னாரு, "இவங்க வந்து பாம்பு. இன்னைக்கு யாராவது ஒரு கண்டஸ்டன்ட்ட கண்டிப்பா கூட்டிட்டு தான் வெளிய போவாங்க." ஸோ அதே மாரி ஆருஷிட்ட எக்ஸிட் கார்ட் இருக்கிறதுனால, அந்த அந்த ஸ்னேக் லேடி வந்து அவங்கள கூட்டிட்டு போயிடுறாங்க. அ ஸோ அவங்க எவிக்ட் ஆயிடுறாங்க ஆருஷி. நெக்ஸ்ட்டு வந்து அன்சேஃப் ஜோன்ல இப்பவும் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாரையும் வழக்கமா நடக்கிற மாரி, சேஃப் ஜோன்ல இருக்கிற கண்டஸ்டன்ட் ஃபோன்ல வந்து ஓட்டு போடணும். அதுலேருந்து ஒருத்தரையா காப்பாத்துறாங்க. அதில வந்து தேஜஸ்வி வந்து ஓட்டு இல்லாம அவுட் ஆயிடுறாங்க. ஸோ இன்னைக்கு 2 பேர் எவிக்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தங்க ஆருஷி, இன்னொன்னு வந்து தேஜஸ்வினி.
தேஜஸ்வினி போகும்போது எல்லாத்துக்கும் வருத்தமா இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன்ட். அவங்க சொல்றாங்க, "ஓகே, இட்ஸ் ஓகே. எனக்கு நான் சந்தோஷமா தான் போறேன்." அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ இதாங்க இன்றைய எபிசோடோட ரிவ்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.